ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ராப்ளாக்ஸில் இருக்கிற அதே தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தால அதே தான் டாக் ஃப்ரூட்ஸே தான். ஆனால் இந்த தடவை நான் 151 எடுத்து ஸ்கைலாண்ட்ஸுக்கு போயிட்டேன். எப்படி அங்கே இருக்கிற அவங்கள போட்டு தள்ளுறது, இந்த பேண்டேஜ் போட்டு தள்ளுறதுன்னு ஒன்று சொல்ல போனேன் உங்களுக்கு. வாங்க சொல்கிறேன். போயிட்டு வாங்க கைஸ். டோஸ் ஸ்கை அட்வென்ச்சர் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட போய் கன்ஃபார்ம் ஸ்னோ ஃபஸ்ட்டு ஸ்கை பேண்டேஜ் இருக்கும். இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு நான் போயிட்டு எல்லாத்துக்கும் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் போட்டுடுறேன். இப்படி நீங்கள் பிரித்து போடும்போது மூணுத்துக்குமே எனர்ஜி அதிகமாகவும் டிஃபென்ஸ்னால எனர்ஜி அதிகமாகும். ஓகே, இப்போ ஒருத்தரையும் அடிச்சுட்டு எனக்கு 6ஆகுது. அப்படி உங்கள் கையில் இது இருந்துச்சுன்னா பிளாக் ஃப்ரூட், அதாவது டார்க் பிளாக் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இவங்களை விட அதிகமாக இருக்கீங்களோ ஒரு லெவல் கூட அடி இந்த மாதிரி எல்லாரையும் அடித்து கூட்டின்னு வந்துடணும். அப்புறமா நீங்கள் பிரேக் டான்ஸ் யூஸ் பண்ணலாம். இது கூட யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு போய் இது ரெண்டுத்தை மட்டும் கண்டினியூஸாக பண்ணினே இருக்கணும். பிரேக் வாட் ப்ரோ, வாங்கடா மொத்தமாக. இப்போ ஃப்ளைட் யூஸ் பண்ணி அவங்க மேலே ஏற பார்ப்பாங்க. அதனால மேலே ஏறும் போது கரெக்டாக நீங்கள் அவங்கள மேலேருந்து கீழே கூட்டின்னு வந்துடணும். அப்படியே இதே மாதிரி நீங்கள் பண்ணினே இருக்கணும். மேட்ச் அப்படி சொல்ல நினச்சிங்களா? மேட்ச் எதுவுமே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறி பார்ப்பாங்க. Oh my god, bridge யூஸ் ஆகுது கைஸ். அப்புறம் பிரேக் டான்ஸ் இதை ஒண்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டார்க் ஸ்டெப் அப்படி வச்சுருந்தீங்கன்னா டார்க் ஸ்டெப்பை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இவனுங்க மேலே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் போயிட்டு மேலே வாங்க. என்னடா இது பிரிட்ஜ்? அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு சில பேரோட கதை முடிய போகுது. ஏன்னா ஹெல்த்தே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஒருத்தங்க கதை இப்போவே முடிய மேலே ஏறிட்டான். வாடா, வாங்கடா பின்னாடியே வாங்கடா. அவ்வளோதான். பார்த்தீங்களா கைஸ்?
இப்போ அடுத்து 3 பேரை மட்டும்தான் கொடுக்க வரணும். மொத்தமாக 7 பேர் தான் கேட்பாங்க. 7 பேரை நீ முடிச்சு காட்டு, நான் உனக்கு காசு தரேன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் தரேன் லெவலப் ஏற்றுறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவங்களை ஈஸியாக கொடுத்து வர முடியும். வாடா வாங்கடா, பார்க்குறேன். நீங்களும் வாங்க ஹேண்டல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டின்னு போனோங்க. நீங்கள் டார்க் ஸ்டெப் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அது இருந்துச்சுன்னா அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. மிச்சதுக்கு நீங்கள் கீழே இறங்கி அயன் மெஸ்ஸை வச்சு காலி பண்ணுங்க. ஓகேவாங்க? பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் எப்படி சொல்கிறது, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மேலே வர மாட்டேங்குது. அப்படியே நீங்கள் அடித்து ஹெல்த்தை காலி பண்ணுங்க. நான் முடிக்கிறத மொத்தமாக காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரோ நான் ப்ரோ ஆச்சு கிளிட்ஜுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கிளிட்ஜாக தான் இருக்கும் ப்ரோ. சரி வாங்க, இப்போ பிரேஜ் தாங்க சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே தான் ஒர்க் ஆச்சு, மிச்சம் ஒரு தடவை ஒர்க் ஆகலை. நீங்கள் எதுக்கோ ஒரு தடவை கீழே போயிடுங்க. ஆனால் நீங்கள் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரேஜ் வந்துடுறா, வரமாட்டேங்குது கைஸ். இங்கே பிரேஜ் அவ்வளோதான். நேச்சுரல் லெவல் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு 93. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் பாய் கைஸ், பாய் பாய் பாய். அங்கே ஆள் போயிட்டுருப்பான்.